இந்த கரூர் துயரத்தை விசாரிப்பதற்கு சிபிஐயை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. மாநில அரசினுடைய விசாரணையை ஓவர்டேக் பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை மையத்துக்குள்ள போனோம்னா பாஜக நம்மளை எப்படியாவது காப்பாத்திரும், கொள்கை எதிரின்னு நம்ம சொல்லிக்கிட்டதுலாம் டிராமா தானே, அது உண்மை கிடையாதுல. தாவேகாவினுடைய தலைவர்கள் தொடங்கி கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான செயல்பாட்டை செய்திருக்கிறது. கோர்ட்ல போய் என்ன சொல்றாரு பொதுச் செயலாளர் ஆனந்த், என் கட்சிக்காரனை காப்பாத்துங்கலாம் கேட்கல, எனக்கு பதிலா என் கட்சிக்காரனை ஜெயில கூட்டு போய் 4 கும்புங்க தான் சொல்றாரு அவரு. அது ஒரு கட்சியில ஒரு தொண்டனா இருக்கிறவன், கடைநிலை ஊழியனா இருக்கிறவன் தற்கூரியா இருக்கிறதுங்கிறது எல்லா கட்சியிலும் இருப்பான். தலைவனே தற்கூரியா இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது தாவேகால மட்டும். ஆதவர்ஜனாவுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் யாருக்குமே தெரியாது. நீ இந்த மக்களை ஏமாற்றவே முடியாது. 27,000 பேர் கூடின இடத்துல நடந்த நெரிசல் மரணத்திற்கு யார் காரணம்னு மக்களுக்கு தெரியாதா? உடனடியாக நெரிசல்ல விழுந்து கிடந்தவன ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு மருத்துவம் பார்த்து அவனை உயிரை காப்பாற்றுவதற்கு போராடிய அந்த ஆளுகிற அரசாங்கத்தை பார்த்து கொலைப்பணி சாட்டுறான். நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் வெட்டிப்பைய வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், திரிஷா கூட தான் இருப்பேன், வாங்க கூப்பிடுறையில பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் போய் நிற்கிறது உனக்கு தைரியம் இருக்கா? பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போறதுக்கு பாதுகாப்பு கேட்குற? இவ்வளவு பெரிய தொடர் அடிக்க நீ கோலையா? நீயே எம்ஜிஆரோட பெரிய தலைவனா? நீ ஜெயலலிதாவோட பெரிய தலைவனா? நீயே நியூஸ்மேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. ஒரு இடைக்கால தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கரூர் துயரத்தை விசாரிப்பதற்கு சிபிஐயை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. எப்படி பார்க்குறீங்க இது? அதாவது தாவேகாவினுடைய தலைவர்கள் தொடங்கி கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருமே காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான செயல்பாட்டை செய்திருக்கிறது. இந்த சிபிஐ வழக்கை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக மறைந்திருந்தவர்கள் எல்லாம், ஒளிந்திருந்தவர்கள் எல்லாம், ஒளிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மேலே வாங்க, ஓடியாங்க என்று சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை மாற்றியிருக்கிறது. அது அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கோழைகள் பூராமே, இந்த கோழைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைது செய்திருந்தால், பாத்தியலா எங்களை பழி வாங்குறாங்க, நாங்கள் தாவேகா வளர்ச்சி அடைகிறத தாங்கவே முடியல, அது முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று கனவு காண்கிற இடத்துல விஜய் இருக்கிறாரு. முக ஸ்டாலின் கனவு காண்கிற இடத்துல இருக்காரு. அவர் முதலமைச்சராகவே இருக்கிறார். அதாவது அன்றாடம் பைபிளை படிக்கக்கூடிய ஒரு பாதிரியாருக்கும் அன்னை தெரசாவுக்கும் என்ன வித்தியாசம் என்று ஒரு முறை கேட்டாங்க. அதற்கு என்ன பதில்னா, அன்றாடம் பைபிளை படிக்கிறவராக இருக்கிறார் பாதிரியார், ஆனால் அந்த பைபிளாகவே இருக்கிறார் அன்னை தெரசா என்று சொல்வார்கள். கனவு காண்பவர்களும் அந்த கனவை நிறைவேற்றியவர்களும் சமம் கிடையாது. ஐஏஎஸ், நான் ஐஏஎஸ் ஆக போகிறேன், நான் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு தருவனும், டாக்டராக இருந்து சர்ஜரி பண்ணுறவனும் ஒன்றும் கிடையாது. இவங்க எப்படி ஆளுகளாக இருக்காங்கன்னா, கனவு காண்கிற போதே முதலமைச்சர் ஆயிட்டோம்னே நினைக்கிறாங்க. பதவியேற்பு விழா மட்டும்தான் தள்ளி போட்டிருக்கிறாங்க. விஜய் என்னைக்கு பனையூர் பங்களா விட்டு வெளியே வந்தாரோ அன்னைக்கே அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். என்னைக்கு அவர் கொடி ஏற்றினாரோ அன்னைக்கே அவர் தேசிய கொடியை ஏற்றிட்டார். எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இதை தடுக்கிறதுக்கு ஏதோ சதி பண்ணிட்டு இருக்கிறாங்க பல பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்தில், கனவு சாம்ராஜ்யத்தில் தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கான். அதனால் இவர்களுக்கு என்னென்னா, இந்த பதுங்கு குடியில் கிடந்தவங்க, பல ஊர்களில் தலைமறைவாக தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாருக்கும் சிபிஐ இந்த விசாரணை, சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு போட்டதன் வழியாக புத்துக்குள்ளே இருக்கிற பாம்பு பூரா அப்படி வெளியில் லேசாக அப்படி தலையை அப்படி டைங்கின்னு காட்டுது. அதில் முதல்ல ஆதவர்ஜனா எந்த கேள்விக்குமே பதில் சொல்கிறதுக்கு பயம். குறுக்கிட்டு கேள்வியை கேட்டுறாதியே, நானே 16 நாள் கழித்து இப்போ தான் வெளியே வந்திருக்கேன், இப்போ தான் ஒரு 15 நாளாக போய் நான் விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்தி கிடத்தி பாஜக வக்கீலையெல்லாம் பிடிச்சி, ஆளுகளையெல்லாம் பிடிச்சி, இப்போ தான் நான் வெளில வந்திருக்கேன், எதுவும் கேட்டுறாதியேங்கிறார், கதறார். சரி, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கா தமிழ்நாடு அரசினுடைய விசாரணை தவறானு சொல்லியிருக்கா? தமிழ்நாடு அரசு ஏதாவது கண்டித்து இருக்கிறதா? நீ உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு கண்டிச்சிருக்கா? இந்த இடைக்கால உத்தரவின் வழியாக தமிழ்நாடு அரசினுடைய இவ்வளவு நாள் நடந்த விசாரணைகளையோ, மருத்துவ உதவிகளையோ, நீதிமன்றத்தினுடைய விசாரணைகளையோ ஏதாவது கண்டிச்சிருக்கிறாங்களா? எதுக்கு அவசரமாக ஒரே நேரத்தில் 2 நீதிமன்றங்களில் வழக்கு நடந்தது? அப்படி தான் கேட்டிருக்காங்க.
அது அப்படி விசாரிக்கக்கூடாது என்று எதுவும் சட்டத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது. இவங்களாம் சொல்கிறாங்க எதுக்கு வந்து அவர் போனார், சும்மா கட்டுக்கதையாக என்ன சொல்கிறாங்க, போய் வந்து எல்லாத்துக்கும் காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு நம்மகிட்ட சொல்கிறாங்க சோசியல் மீடியா வழியாக. கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறார் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஐயா இது விபத்து தான், முன்ஜாமீனாவது கொடுங்க, என்னை ஜெயிலில் போடணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஆசையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு ஆளை பலியாட கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம், மதியழகன் சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காப்புல, அவர் மேலே எக்ஸ்ட்ரா கேஸ் கூட போட்டுக்கோங்கய்யா, கூடுதல் வழக்கு போட்டுக்கோங்க, எனக்கு மட்டும் முன்ஜாமீன் கொடுங்க என்று தான் அவர் கேட்குறாரு. என் கட்சிக்காரனை காப்பாற்றுங்கலாம் கேட்கல, எனக்கு மேலே என் கட்சிக்காரனை ஜெயிலில் கூட்டு போய் 4 கும்புங்க தான் சொல்கிறார் அவர். விசாரணையில் எடுத்து விசாரிங்க, போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிங்க தான் சொல்கிறார். அப்போ இந்த அரசியல் கட்சியாக அவர்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடையலை. ரசிகர் மன்றம் என்கிற இடத்துல இருந்து அரசியல் கட்சியாக மாறுவதற்கு, அதாவது ஒரு கட்சியில் ஒரு தொண்டனாக இருக்கிறவன், கடைநிலை ஊழியனாக இருக்கிறவன் தற்கூரியாக இருக்கிறதுங்கிறது எல்லா கட்சியிலையும் இருப்பான். தலைவனே தற்கூரியாக இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது தாவேக்கால மட்டும்தான். தலைவன் மட்டுமல்ல, தலைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறவனும் தற்கூரிகளாக இருக்கான், தான் தோன்றியலாக இருக்கான், ஒன்றுமே தெரில. சும்மா அவங்க வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அவங்களாம் அம்பேத்கர், பெரியார், அஞ்சலை அம்மா, அண்ணாதுரை, எம்ஜிஆர் இப்படின்னு ஒரு 5-6 பேரை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த போட்டா கடைக்கு போனோம்னு வச்சுக்க, எல்லா தலைவர்கள் படமும் வச்சுருப்பாங்க. அதனால் அவன் அனைத்து சித்தாந்தங்களும் அறிந்தவன் அந்த போட்டா கடைக்கார ஓனர், சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவருக்கு காரல் மார்க்ஸை பற்றி எல்லாம் தெரியும். ஏன்னா அந்த போட்டாவை தான் 20 வருஷமாக வைக்கிறாரு. பெரியாரை பற்றி அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். திராவிட இயக்கம் பற்றிய வரலாறு மொத்தமே அவருக்கு தெரியும். நம்ம நம்ப முடியாது. அவருக்கு புகைப்படம் இருப்பது, ஒளிப்படம் இருப்பது என்பது அவருடைய வியாபாரம். அது மாதிரி இவங்க ஃபோட்டோவை மட்டும் பின்னாடி மாட்டி வச்சுக்கிட்டு எங்கள் தலைவர் வந்து வந்துட்டார். அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. ஏன் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் மாதிரியான ஆட்களை விஜய் கூட வச்சுக்கல அப்படின்ட்டு நான் ஒரு தாவேக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் பெரிய அரசியல்லாம் தெரிந்தவர், கலைஞரோடு பழகியவர். கலைஞர் கதை வசனம் எழுதிய நீதிக்கு தண்டனைன்னு ஒரு கதை வசனத்தில் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்கார் எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்படிப்பட்ட எஸ்ஏசியை ஏன் வந்து விஜய் அருகில் வைத்துக் கொள்ளவில்லைன்னா, அவர் கூட அப்பாவை கூட வச்சுக்கிட்டு சரக்கு அடிக்க முடியாது, அப்பாவை கூட வச்சுக்கிட்டு உல்லாச வாழ்க்கையை வாழ முடியாது. ஜாலிலோ வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கு. ஜாலிலோ ஜிம்கான அப்புறம் வேற என்ன பண்ணுறாரு, ஜாலிலோ ஜிம்கான பண்ண முடியாது, தலைவருக்கு ஒரு பிரைவேசி தேவைப்படுதுங்கிறான். இப்படி ஒரு தலைவனை நம்ம வந்து தமிழ்நாடு பார்த்ததே இல்லை. அது ஒரு மனிதனுக்கு பலவீனம் இருக்கலாம். பலவீனமே ஒரு மனிதனாக இருந்தால் இந்த நாட்டை வந்து பலம் ஆளலாம், வலிமை மிக்கவன் இந்த நாட்டை ஆளலாம். அறிவின் வலிமை கொண்டு, ஆற்றலின் வலிமை கொண்டு, அரசியல் வலிமை கொண்டு இந்த நாட்டை நீ ஆளலாம், பலம் ஆளலாம். பலவீனம் எப்படி ஆள முடியும்? இவ்வளோ வீக்னஸை வச்சுக்கிட்டு விவரமும் தெரியாமல் எப்படி கூட்டத்தை கூட்டணும், எப்படி வந்து மக்களை வந்து கலைந்து செல்வதற்கு நம்ம வந்து வழிவிடணும் என்பதெல்லாம் அடிப்படையே தெரியாமல் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு, மற்ற ஊர்லெல்லாம் ஏன் நடக்கலை, கரூரில் போகும்போது மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்குறாங்க. கரூர் போலீஸ் தான் காரணங்கிறாங்க. கேட்டா கரூர் போலீஸ்காரன் வந்து அங்கே அந்த ஊருக்காரன் 47 பேர் அவனே வந்து நெரிசலில் வச்சு கொண்டான். இது என்னமோ போலீஸ்காரன் அடித்து கொண்டது மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தூத்துக்குடி மாதிரி துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாரையும் கொண்டாங்களா, வேன் மேலே ஏறி சுட்டாங்களா? எங்கேயாது ஒன்றுமே இல்லை. உன்னை பார்க்க வந்ததுக்கு மரண தண்டனை, இவ்வளோ பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மரண தண்டனை, குழந்தைகளுக்கு கூட மரண தண்டனை. நீ என்ன அரசியல்வாதி? நீ மக்களை காப்பாற்ற வேணாம், மக்களை கொண்டாமலாது இருக்கலாம்ல நீயே. அதனால் மாநில அரசினுடைய விசாரணையை ஓவர்டேக் பண்ணி மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை மையத்துக்குள்ளே போனோம்னா பாஜக நம்மளை எப்படியாவது காப்பாற்றிடும், கொள்கை எதிரின்னு நம்ம சொல்லிக்கிட்டதெல்லாம் ட்ராமா தானே, அது உண்மை கிடையாதுல்ல. உலகத்தில் கொள்கை எதிரி வேறு, அரசியல் எதிரி வேறுன்னு எங்கேயுமே இல்லையே. இல்லை, அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து என்ன சொல்லுது, செல்வத்தை ஓரிடத்திலே சேர்த்து வைத்து எல்லாருக்கும் பகிரப்படாமல் எல்லாருமே வந்து ஏழைகளாக இருக்கிறதும், ஒரு சிலர் மட்டும் பணக்காரர்களாக இருப்பதும் முதலாளித்துவம். ஒரு தனி மனிதனை மட்டும் லாப வேட்டையாடக்கூடியவனாக, லாப வெறி கொண்டவனாக மாற்றிட்டு மிச்சவனை எல்லாம் வந்து அடிப்படை தேவைகளுக்கே அல்லாட விடக்கூடியது முதலாளித்துவம். முதலாளித்துவம் தான் நீங்கள் எதிரி என்பது கொள்கை, சரியா? அப்போ அவங்களுடைய கொள்கை அரசியல் எது? முதலாளித்துவ எதிர்ப்பு. அதே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து முதலாளிகளுக்கு எதிராக தானே போராடும், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக போராடும். சாம்சங் போராட்டம் நடக்குது, கார்ப்பரேட்டினுடைய விதிகள் வந்து தொழிலாளருக்கு எதிராக இருந்தால் அதுக்கு எதிராக தானே போராடுவேன். அப்போ கொள்கை எதிரி யாரோ அவன் தானே அரசியல் எதிரி. இவன் என்ன சொல்கிறான்னா, கேட்டு வேற கதவு வேறங்கிறான், கேட்டு கதவுங்கிறான். கேட்டு கதவு ஒன்று தானே.
இவங்க கேட்டு கதவும் பாஞ்சிருமா சில பேர். அந்த வகையராவை சேர்ந்தவங்க இவங்க தாவேக்காரங்க. கொள்கை எதிரியா. இப்போ போய் அவங்ககிட்ட பூரா குழாவி, கொள்கை எதிரின்னு சொன்ன பாஜகவோட குழாவி, அவங்க ஆளுகளையே வக்கீலை பிடிச்சி எல்லா வேலையும் பண்ணி 2ஆம் நம்பர் வேலையாக பார்த்து எப்படியோ போய் ஒரு விசாரணை மையத்திற்கான அனுமதியை பெற்றாங்க. அதுக்காக அந்த விசாரணை விஜய் 41 பேரை நெரிசல் மரணத்திலே கொன்றது சரியானதுதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லுவாங்க. அங்கேயே நீதியின் பக்கம் நின்று தான் தீர்ப்பு சொல்ல வேண்டி வரும். என்ன நீங்கள் எஸ்ஐடி விசாரிப்பதன் மூலமாக விரைவாக 3 மாதத்திற்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யப்படும். 3 மாதத்திற்குள்ள அறிக்கை தாக்கல் செய்யப்படும். அப்போ 3 மாதத்திற்குள்ள அறிக்கையை தாக்கல் செய்து விட்டால் அரசியல் ஆட்டம் கண்டுறோம், அடித்தலாம் ஆடி போயிடும். அதனால் சிபிஐனா நல்ல வாய்தா வாங்கலாம் திருப்பி டெல்லிக்கு போய். அது மட்டும் இல்லாமல் இவங்க மனு போட்டதுலேயே ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாகவே ஒரு ஆள்கிட்ட ஏமாற்றி கையெழுத்தை வாங்கி, செல்வராஜன் ஒரு ஆள்கிட்ட ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஒரு குழந்தை இறந்து போனதில் அந்த குடும்பத்தோடு தொடர்பே இல்லாத அப்பனை கூட்டிகிட்டு போய் பன்னீர்செல்வங்கிற ஆளை கூட்டிகிட்டு போய் காசு கொடுக்குறோம்னு சொல்லி அவர் மூலமாக ஒரு மனு போட்டிருக்காங்க. இந்த மனுலாம் எனக்கு தெரியாதுங்கிறார் ஆதவர்ஜனா. இப்படிலாம் மனு போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி நெரிசல் மரணம் நடந்தது தெரியாதோ, அதுக்கு காரணம் விஜய் தாங்கிறது தெரியாதோ, அதே மாதிரி இப்போ இந்த மனு போட்டவங்களையும் தெரிலங்கிறப்பல ஆதவர்ஜனா. அதனால் ஆதவர்ஜனாவுடைய தில்லாலங்கடி வேலையெல்லாம் யாருக்குமே தெரியாது. உங்ககிட்ட காசு வாங்குகிற வக்கீலுக்கு வேண்டுமானா உனக்கு உடன்பாடாக வாதிடலாம். மக்கள் மன்றம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ இந்த மக்களை ஏமாற்றவே முடியாது. 27,000 பேர் கூடின இடத்துல நடந்த நெரிசல் மரணத்திற்கு யார் காரணம்னு மக்களுக்கு தெரியாதா? நீ பொய்ய சொல்லி நீ அள்ளி விட்ட கரண்டிலாம் விட்டேன்னா மக்கள் நம்பிடுவாங்களா? உடனடியாக நெரிசலில் விழுந்து கிடந்தவனை ஆம்புலன்ஸில் அள்ளி போட்டு மருத்துவம் பார்த்து அவனை உயிரை காப்பாற்றுவதற்கு போராடிய அந்த ஆளுகிற அரசாங்கத்தை பார்த்து கொலைப்பழி சாட்டுறான். யாராவது தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் சாவதை விரும்புவானா? அவர்கள் நம்மளுடைய தமிழ் உறவுகள் அப்படின்னு பேசி அதை அரசியலாக மாற்றாத ஒரு பண்பாட்டு அரசியலை சொன்ன ஸ்டாலின் அவர்களை பார்த்து, சிஎம் சார் நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் வெட்டிப்பைய வீட்டில் தான் இருப்பேன், ஆஃபீஸில் தான் இருப்பேன், திரிஷா கூட தான் இருப்பேன், வாங்க கூப்பிட்றேல சார், இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் போய் நிற்கிறது உனக்கு தைரியம் இருக்கா? பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போகிறதுக்கு பாதுகாப்பு கேட்குற? இவ்வளோ பெரிய தொடர் அடிக்கி நீ கோழையா? நீ என்ன? நீ பெரிய உலகத்தில் இல்லை, எம்ஜிஆரோட பெரிய தலைவனா நீ, ஜெயலலிதாவோட பெரிய தலைவியா நீ, தலைவனா நீ? அவர் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ கூட்டம். அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், அவர் வந்தால் பிரச்சனை வருது, அரசியலுக்கு வராத, தாவேக்காவை கலைச்சி விட்டுருந்தேன் சரியான நேரம். தாவேக்காவை கலைச்சி விட்டுட்டு மறுபடியும் போய் நீ பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரோட்டான்னு நீ ஆடு, உனக்கு 200 ரூபா டிக்கெட் கொடுத்து நான் படம் பார்க்குறேன் அப்படி தானே மக்கள் சொல்கிறேன். உனக்கு அரசியலுக்கான கூறுவாரே இல்லையே, அடிப்படை அறிவே உனக்கு இல்லையே. நீ அரசியல்வாதியா நான் கேட்குறேன். உன்னால் கூட்டமே நடத்த முடியலை, கட்சியே நடத்த முடியலை, நீ எப்படி போய் இந்த நாட்டை நடத்துவ? நீயே உன்னாலவே நிர்வாகம் பண்ண தெரியலையே. அதனால் சிபிஐக்கு போனதன் மூலமாக தற்காலிகமாக தப்பித்திருக்கிறார்களே தவிர இது ஒரு இடைக்கால உத்தரவு தான். நாளைக்கு அவங்க போட்ட மனுவிலே ஃப்ராட் இருக்குது, சிபிஐ கோரிக்கை வைத்ததிலேயே குற்றங்கள் இருக்கிறது என்ற நாளைக்கே கூட இந்த உத்தரவை நீதிமன்றம் தடை செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். அதிர்ஷ்டத்துக்கு ஏதோ நீ ஒரு ஆளை பிடிச்சி, பாஜக காரங்களை பிடிச்சி காலில் விழுந்து நீ எப்படியோ ஒரு விசாரணை மையத்தை இடமாட்டி வைத்திருக்கிறாய். அதனால் மட்டுமே நீ நிரபராதி ஆகிவிட மாட்டாய். மக்கள் மன்றம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆதவர்ஜனா இப்போ தான் வெளியில் வர்றார். விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு 16 நாள் துக்கம் அப்படிங்கிறத இவருக்காக 16 நாள் துக்கம். புஷியானந்துக்கு எத்தனை நாள் துக்கம் தெரியல, நிர்மல்குமாருக்கு எத்தனை நாள் துக்கம், இவங்கெல்லாம் 36 நாள் துக்கமாக இருக்கணும்னு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தலைமறைவாக இருக்கிறவங்கலாம் எப்போ வெளியே வர்றானா அன்றைக்கி தான் துக்கம் அவனுக்கு தீரப்போகுது. அதனால் இந்த விளையாட்டையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மரண விளையாட்டை நீ நடத்துவதன் மூலமாக அரசியலில் ஒரு நாள் நீ கால் பதிக்க முடியாது, மக்களின் நம்பிக்கைக்குரியவனாக நீ மாற முடியாது. விஜய் ஒரு கிரிமினல் பெஸ்ட். இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா? ஏன்னா பல பேர் எல்லாருமே அப்படி தான் ஒரு கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எப்பொழுதுமே மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை விடவும் எங்களுக்கு தான் கூடுதல் அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான முயற்சியாகவும் இது பல முறை நடந்திருக்கிறது. அதனால் மாநில அரசினுடைய விசாரணை மையம் நேர்மையாக நடக்கிற போது, ஏற்கனவே சிபிஐயில் இருந்தவர் தான் அஷ்ரா கார்க்கு,
அவர் தான் தமிழ்நாட்டில் வடக்கு மண்டலத்தினுடைய ஐஜியாக இருக்கிறாரு. இதனுடைய சிறப்பு அதிகாரியாக அவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் ஒரு நேர்மையாளர் என்று புகழ் பெற்றிருக்கிறாரு. அப்போ அஸ்ராகாருக்கு சிபிஐயில் இருந்து விசாரித்தா அது கரெக்டாக இருக்கும். மாநில அரசினுடைய ஒரு பொறுப்பில் இருந்து விசாரித்தா அவருடைய நேர்மை இல்லாமல் போயிடுமா? இது ஒரு கற்பனையான ஒரு விஷயந்தான் அது. அதனால் சிபிஐ விசாரிப்பதன் மூலமாகவே எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு விடும்னா, இப்போ திருச்சியில் வந்து கேஎன்ஆர் தம்பியினுடைய மர்ம கொலை வந்து இன்றைக்கி வரைக்கும் ராமஜெயம் கொலை சிபிஐ தான் விசாரிக்குது. யாரை கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்க எல்லாரையும்? சிபிஐயால் விசாரிக்க முடியாத தேக்க நிலையில் இருக்கக்கூடிய, அதற்கு தேவையான சோர்ஸ் இல்லாமல் தேங்கி போயிருக்கக்கூடிய, பின்னடைவில் இருக்கக்கூடிய வழக்குகளின் பட்டியல் ஏற்கனவே நிறைய இருக்குது. இது ஒரு ஏற்கனவே ஜெயலலிதா கூட கேட்டாங்க ஒரு முறை, சிபிஐ என்ன வானத்திலேருந்து குதிக்குதான்னு கேட்டாங்க. அது அல்ல, இவரே சிபிஐ விசாரணைக்கு எதிராக பேசியிருக்கிறார். திருப்புவனத்தில் வந்து ஒரு காவலாளி அஜித்குமாருடைய காவல் சித்திரவதை மரணத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற போது விஜய் என்ன கேட்டார்? எஸ்ஐடி விசாரணை போதாதா, எதுக்கு சிபிஐக்கு போட்ட அப்படின்னு இவர் கேட்டார். அப்போ அது வேற அது வேற நாக்கு, இது வேற நாக்கு, அது வேற வாய், இது நார வாயின்ற மாதிரி இவர்களே வந்து கடந்த காலங்களில் என்ன சொன்னாங்க? நீ சிபிஐக்கு கொடுத்தது மூலமாக திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய கூட்டு இருக்கிறது, உங்கள் ரகசிய கூட்டாளி அப்படின்லாம் பேசினார்ல. இப்போ ஒரிஜினலாகவே யார் ரகசிய கூட்டாளி பாஜகவுக்கு என்பது சிபிஐக்கு போனதன் மூலமாக, ஆதவர்ஜனா மூலமாக அம்பலப்பட்டு நிற்கிறார். அதனால் இனிமேல் நான் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படி இந்த ட்ராமாவெல்லாம் நீ நடத்த முடியாது. ஏன் வந்து எல்லா குடும்பத்தையும் நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம். உன்னை பார்க்க வர்றவனை சேதாரம் இல்லாமல் அவன் வந்து திரும்பி போவதற்கான உத்தரவாதத்தை தருவதற்கு ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாமல் ஓடிப்போன நீங்கள்லாம் கோழைகளாக, பின்னங்கால் பெடரியில் அடிக்க புறமுதுகு காட்டிய கோழைகள் எல்லாம் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களாக ஒரு நாளும் மாற முடியாது. ஆதவர்ஜுனாலிருந்து அத்தனை பேருமே அரசியலுக்கு அன்ஃபிட்டு. விஜயை மக்கள் நிராகரிப்பார்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி.